வெல்கம் டு ஃபுட் மசாலா. இன்றைக்கி ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ரேடட் குக்கரில் இல்லாட்டி இண்டக்ஷன் குக்கரில் எப்படி கேக் பேக் பண்ணுறதுன்னு நிறைய நேயர்கள் கேட்டிருந்தாங்க. இன்ஃப்ரேடட் குக்கரில் கேக் செய்ய முடியுமான்னு சொல்லி அவங்களுக்கு தான் இது போட்டிருக்கேன். இன்ஃப்ரேடட் குக்கர் அல்லது இண்டக்ஷன் குக்கரில் கேக் செய்கிறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கொடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். அதோட டிப்ஸும் நிறைய கொடுத்துருக்கேன். அளவுகள் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். பட்டர் அல்லது மாகரின் யூஸ் பண்ணுற நேரம் டிரெக்டாக ஃப்ரிட்ஜிலேருந்து யூஸ் பண்ணாமல் ரூம் டெம்பரேச்சருக்கு மாறின பிறகு தான் யூஸ் பண்ணணும். சுகரை பிளெண்டரில் போட்டு பவுட்ரு பண்ணியிருக்கிறேன். மாகரின் தான் எடுத்துருக்கிறேன். மாகரினையும் சுகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் ஹேண்ட் பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நல்லா சுகர் கரையிற மட்டும் நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டுக்கு ஒரு முட்டை போட்டு மிக்ஸ் பண்ணணும். நான் இங்கே 2 முட்டை எடுத்துருக்கிறேன். இப்போ கோதுமை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். அதோடு பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் போட்டு இந்த மாதிரி ஒரு முறை சலிச்சுக்கொள்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். கொஞ்சம் நல்லா பீட் பண்ணால் தான் நல்லா கேக் சாஃப்டாக வரும். இப்போ பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கிறணும். இப்போ பேக் பண்ணுறதுக்கு ட்ரேயை ரெடி பண்ணணும். நான் பேக்கிங் ஷீட்டு இந்த மாதிரி வெட்டியிருக்கேன் ரவுண்டாக. அதுக்கு மாகரின் கொஞ்சம் பூசிக்கொள்ளணும். பிறகு பீட் பண்ணதை இதில் எல்லாத்தையும்
போடணும். கேக் மிக்சர்லேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கொள்கிறேன். இது கொஞ்சம் டிசைன் பண்ணுறதுக்கு தேவைப்படுறதுனால. ட்ரே இந்த மாதிரி தட்டிக்கொள்ளணும். அப்போ மிக்சர் வந்து நல்லா செட் ஆகும். இப்போ நான் எடுத்து வச்ச இந்த கேக் மிக்சரில் கொஞ்சம் காஃபி பவுடர் போடுறேன். உங்கள்கிட்ட சாக்லேட் பவுடர் இருந்தால் போட்டுக்கிறலாம். நான் காஃபி பவுடர் போடுறேன். இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிசைன் ஒன்று போட்டேன். சும்மா பட்டர் கேக் செஞ்சால் இதாக இருக்காது தானே, அதை கொஞ்சம் மேலே ஒரு டிசைன் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் தானே. அதனால் இப்போ நாங்கள் பேக் பண்ணுறதுக்கு பேனை செட் பண்ணுவோம். என்கிட்ட ஒரு நான்ஸ்டிக் ஒன்று இருக்குது. இது கொஞ்சம் அடி கனமானது ஒன்று. நான் பேனில் உப்பு சேர்க்குறேன். அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வைக்க போகிறேன். இந்த ஸ்டாண்டை வந்து ஃபாயிலால் ரேப் பண்ணி தான் வைப்பேன். உப்பு சேர்க்குறனால அந்த பேன்லலாம் ஹீட் அப்படியே வச்சுருக்கிறதுக்கும், சும்மா பேனை வச்சா அந்த ஸ்மெல் ஒன்று வரும் ஹீட்டுக்கு. அந்த ஸ்மெல் வராமல் இருக்க தான் இந்த சால்ட் சேர்க்குறேன். இப்போ நான் ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். 5 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். அதோட ஃபங்க்ஷனில் வந்து 300 செல்சியஸ் வைக்க போகிறேன். 300. ஓகே, ஸ்டர் ஃப்ரையில் வச்சுருக்கு. ஃபைவ் மினிட்ஸ்க்கு செட் பண்ண போகிறேன். டைம் வந்து 5 மினிட்ஸில் ஆஃப் ஆகும். அது பிறகு நாங்கள் பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். கட்டாயம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு தான் கேக்கை வைக்கணும். இப்போ இந்த மாதிரி தான் நான் வைக்க போகிறேன். இப்போ நான் கேக்கை வைக்க போகிறேன். ஸ்டர் ஃப்ரையில் போட்டு 300 செல்சியஸ் டைம் செட் பண்ணுறேன். 30 மினிட்ஸ்க்கு செட் பண்ணுறேன். For induction cooker between 240 to 300. கேக் வந்து நல்லா பேக் ஆகிட்டு அந்த ஸ்டிக்கில் வந்து ஒட்டாமல் தான் வந்திருக்குது. பாருங்கள், க்ளீனாக இருக்குது. கேக்கை வெளியே எடுத்து வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸில் தான் கட் பண்ணணும். இப்போ அங்கே அந்த உப்பு போடுறதுனால பேன் எதுவுமே ஆகில, அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்படி நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் கையை வச்சு பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நாங்கள் இதை கட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு. ஃபஸ்ட்டுக்கு சைடால் கட் பண்ணிவிட்டு அதை எடுத்துட்டா ஈஸியாக வந்துடும். அப்போ கீழ்த்துண்டு என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா வந்திருக்கு.
இப்போ இந்த குக்கரில் எப்படி கேக் பேக் பண்ண தெரியாதவங்க இதை பார்த்து நீங்களும் செய்யுங்க. செஞ்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொல்லி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.